ராமேஸ்வரம் அருகே கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட மணல் அரிப்பால் சாலைகள் சேதமடைந்துள்ளன. கரை ஒதுங்கிய விசைப்படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் கேட்கலாம். சாலைகள் எந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு, மீனவர்களுடைய நிலை என்ன தற்பொழுது? கார்த்திக், வங்கக்கடலில் உருவாயிருக்க இந்த டிட்வா புயலின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடலோர பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசப்படுகிறது. தற்பொழுது ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு விசைப்படகு நங்கூரம் இருந்து சேராங்கோட்டை பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கு. அந்த படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வராங்க. 3 விசைப்படகை வைத்து அந்த படகை கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த படகோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 கோடி இருக்கும். இந்த படகு தற்போது தர தட்டியதால் முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு. இதனால இந்த படகினோட ஓனர் இந்த படகை நம்பி இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதார இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தற்பொழுது இந்த விசைப்படகு பார்த்தீங்கன்னா மீட்கும் பணியில் மீனவர்கள் மும்மரமாக ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் இந்த படகு முற்றிலும் தரை தட்டியின் காரணமாக மீட்கும் பணியில் நல்ல சிரமம் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நான் நிற்கக்கூடிய பகுதியானது சேராங்கோட்டை பகுதி. இந்த சேராங்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தூண்டில் வளைவு இல்லாதன் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு சாலைகள் சேதமடைஞ்சிருக்கு. அதே போல இந்த கடற்கரை ஓரங்களில் உள்ள ஏராளமான மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு. இது குறித்து பகுதியில் பேசுறதுக்கு மீனவர் இருக்காங்க. கேட்போம், இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திக்கிற, என்னென்ன உங்களுக்கு நடவடிக்கை செஞ்சு தரணும்னு கேட்குறீங்க நீங்கள்? நாங்கள் சுமாராக ஒரு 40 வருடம் காலங்களாக சேராங்கோட்டை கிராமத்தில் வசித்து வருகிறோம். 40 வருஷங்களில் நாங்கள் ஒரு 15 வருஷமாக எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும்னு கேட்குறோம். கவர்மெண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு தராதனால எவ்வளோ ஒரு சேதாரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சேராங்கோட்டை கிராமத்தில் மட்டும் 600 குடும்பம் இருக்குது. எங்களை சுற்றி நாங்கள் 7 கிராமம் இந்த இடத்துல தொழில் பார்க்குறோம். 7 கிராமங்களும் 21வது வார்டு எங்கள் வார்டு. 21வது வார்டில் 4000 ஓட்டு இருக்குது. 4000 ஓட்டு மக்கள்களுமே இந்த இடத்துல தான் தொழில் பார்க்குறோம். எங்களுக்கு தூண்டில் வளைவு மெயினாக வேணும். இருந்தால் தான் இப்படி ஒரு பாதிப்பு எங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இல்லைன்னா வருஷம் எங்களுக்கு இப்படி பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷம் ஒவ்வொரு குடும்பமும் சிறு தொழிலாளிக்கு 5 லட்சம் 10 லட்சம் இவ்வளவு நட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறதில்ல. 2வது எங்களுக்கு சுனாமி வீடுன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. காலனி வீடு ஒரு 110 வீடு இருக்குது. இந்த மலைகளுக்கெல்லாம் அந்த வீட்டுகளில் இருக்க முடியலை. மக்கள்களுக்கெல்லாம் நைட்டில் இப்படியே உட்காந்தே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒழுகுது. அதுக்கும் மரமாற்று பண்ணால் கவர்மெண்ட்டு உதவி பண்ணணும். நீங்களே கேட்கலாம், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இந்த பகுதியில் அவங்க பிரதானமாக மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வராங்க. புயல் மற்றும் மழைக்காலம் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த படகுகளை பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த கடற்கரை ஓரங்களில் அந்த கருட மரங்கள் பக்கத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு போதிய தூண்டில் வளைவு இல்லாதன் காரணமாக தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் சாலைகள் சேதமடைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு சில வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. அதே போல் மரங்கள்லாம் சாய்ந்திருக்கு. தூண்டில் வளைவு மற்றும் துறைமுக வசதி இல்லாதன் காரணமாக படகை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த போன்ற பகுதிகளில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும், அதே போல தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே சேராங்கோட்டை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. டிட்வா புயலால் ராமேஸ்வரத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.